Mind refreshing by one person's speech. எங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்சுட்டு போன சொத்து என்ன தெரியுமா? யாராவது கெஸ் பண்ணுங்க எனக்கு என்ன சொத்து எழுதினாருன்னு. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமைவாதியான ஊர். பொண்ணு பிறந்தா பாவம், பையன் பிறந்தா புண்ணியம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பொண்ணாக போச்சு. எங்கள் ஊர் ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு தான் வந்துட்டு போகும், அந்த பஸ் தான் போகணும். 2 தெரு தான் இருக்கும். ஒரு தெரு நாங்கள்லாம் ரிலேட்டிவ்ஸு. ஸோ அந்த தெருவில் போகிறவங்கெல்லாம் எங்கள் அப்பா திண்ணையில் உட்காந்துன்னு இருந்தாருன்னா கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. இன்னெவிட்டபிளி என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ கிருஷ்ணமூர்த்தி நீ என்ன பாவம் பொண்ணியோ, ரெண்டுமே பொண்ணாக பிறந்துடுச்சு. என்னது, ரெண்டுமே பொண்ணாக பிறந்துடுச்சு, அவர் பாவம் பண்ணிட்டாராம். அந்த மாதிரி ஊரில் அதுவும் ஆம்பளை சொன்னால் பொம்பளை கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே உனக்கு கிடையாது. இஷ்டப்பட்டா அடிப்பாங்க, கோவம் வந்துச்சுன்னா அடிப்பாங்க. அதை எப்படி ஒரு ஆடு மாடு வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நிறைய பெண்கள். எங்கள் அப்பா ஒரு 6-7 மாதம் பொறுத்தார் போல இருக்குது. அப்புறம் என்ன நினச்சாரோன்னு தெரியல. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த பிளேஸ். அது பேர் சாவடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் அந்த கால ஊர்லலாம் சாவடி சத்திரம்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே தான் இந்த ஈவினிங்ஸ் ஆல் த மென் கேதர் டுகெதர். நான் அப்படி போயிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டாரு, அம்மா நீங்கள் வான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, அங்கே இருந்த எல்லாம் கசின்ஸ் தான், க்ளோஸ்லி நெட் ஃபேமிலிஸ். அவங்கள டே உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளை பசங்களை எல்லாரையும் கூட்டின்னு வாங்கடா, கூட்டின்னு வரிசையாக நிற்க வைங்கடா அப்படின்னாரு. எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சாங்க. நிற்க வச்சிட்ட பிறகு எங்கள் அப்பா என்கிட்ட, நான் உனக்கு அந்த பாட்டு சொன்னல அது சொல்லுன்னாரு. நான் ஒரு நிமிஷம் கூட தயங்காமல் அப்படியே எல்லார் முன்னாடியும் அந்த பாரதியார் பாட்டை ஒப்பிச்சேன். அந்த பசங்களை சொல்ல சொன்னார். ஒருத்தன் கூட சொல்லலை, அவனுக்கு தெரியாமல் இருந்து சொல்லலை, ஒருத்தன் கூட சொல்லலை. அப்படியே பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு, நான் ஆம்பளை பசங்களை பெத்திங்க நீங்கள் புண்ணியோன்றீங்க, எவனுக்காவது என் பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் இருக்குதா காமிங்கடா அப்படின்னாரு. இன்னும் எனக்கு 3.5 வயசு. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு மாட்டி விட்ட ஒரு கண்ணாடி, என் பொண்ணு தைரியமானவ. அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு பகுத்தறிஞ்சு பார்க்குற சக்தி கூட எனக்கு கிடையாது. என் பொண்ணு தைரியமானவ. அந்த தைரியம்ன்றது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த சொத்து.